அம்மோ நீ இங்கதான் இருக்க, நான் உன்னை எங்கன்னு தேடுறது? அப்படியா? என்ன தேடுறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? லட்ச பேருக்கு நடுவுல இருந்தாலும் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு அன்னைக்கு டயலாக்லாம் விட்ட, அதெல்லாம் பொய்யா? இந்த சின்ன கிரவுட்லயே உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல? ரொம்ப கஷ்டப்படாத. திரும்பி பாக்குறியா? ஹாய் ஹாய் பிரபா, என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? சுத்தமா இல்ல. உனக்கு தான் கால்ல அடிபட்டு இருக்குல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாது? பிரபா ரிலாக்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்க பாரு, என்னால ஓட முடியும், குதிக்க முடியும், என் கால்ல இப்ப எந்த வலியும் இல்ல. பிரபா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா, அதோட வீட்ல ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, அதான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்ல, என்ன விட உன் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் தான் உனக்கு முக்கியமா போயிடுச்சுல. அப்படியே இருக்கட்டும், உன் ஃப்ரெண்ட் கூடவே என்ஜாய் பண்ண நான் கிளம்புறேன். குட் நைட். அம்மு பிரக்யா எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன எங்க போனாங்கன்னு தெரியலையா? அவங்க என்ன சின்ன குழந்தையா என்ன காணாம போறதுக்கு? அப்படி இல்ல அம்மு, நாங்க வீட்டுக்குள்ள வெளியில இருந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன பிரபா நீ என்னென்னமோ சொல்ற? அக்கா உன்கிட்டயும் என்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே, திடீர்னு இப்படி போயிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்? எனக்கும் அதான் புரியல. அவங்க நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டாங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் போன் பண்ணி பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரபா அவங்க ஏதோ ப்ராப்ளம்ல தான் இருக்காங்க, அதான் போனை எடுக்கல. எனிவேஸ் அந்த ஆலியா எங்க இருக்கான்னு சொல்லு. இதெல்லாம் அந்த ஆலியாவோட வேலையா தான் இருக்கும். ஆலியா எங்க இருக்கான்னு சொல்லி இப்பவே போய் அவளை பிடிச்சாதான் அக்கா எங்க இருக்கான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆலியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இப்ப அவ ஊர்லயே இல்ல. ஊர்ல இல்லன்னா அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது பிரபா. அவ என்ன வேணாலும் செய்வா. நம்ம முதல்ல தனுவை பிடிச்சா போதும். தனுவுக்கு நிச்சயமா ஆலியா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அக்கா எங்க இருக்கான்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். நாம அபி முன்னாடி அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இந்த நேரத்துல ஆலியாவையும் தனுவையும் நம்ம கெட்டவங்கன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி தோத்து போயிட்டோம்னா அப்புறம் அபி நம்ம மேலதான் கோபப்படுவான். அவங்க மேல நாம தான் வீண் படி போடுறோம்னு நம்மள தான் தப்பா நினைச்சுப்பான். அது மட்டும் இல்ல, நம்ம பிரக்யா மேல இவ்வளவு கன்சர்ன் அண்ட் கேர் எடுத்துக்கிறத அவன் பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அக்கா வர வரைக்கும் பேசாம வெயிட் பண்ணலாங்கிறியா? நான் பாட்டி அப்புறம் இந்த ரோஹித் எல்லாருமே சேர்ந்து அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என் கூட சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. என்னால நிம்மதியா உட்கார முடியும்னு நினைக்கிறியா? நானும் உன் கூட வருவேன் பிரபா. வா போலாம். சரி வா. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளவு நல்ல சான்ஸ் உங்களை தேடி வந்துச்சு. நீங்க மட்டும் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா இன்னையோட அந்த பிரக்யா கதை முடிஞ்சிருக்கும். கதையோட சேர்ந்து ஏன் கதையும் முடிஞ்சிருக்கும். பரவாயில்லையா? இத கிரைம் ஸ்டோரியாக்கி டிவில காட்டுவாங்க, அப்புறம் நான் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதான். What are you saying? போலீஸ் எதுக்கு உங்களை பிடிக்க போறாங்க? அபி எரிக்க வேண்டிய பொம்மைய நீங்க எரிக்க போறீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நாம தான் பிரக்யாவை அதுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கோம்னு என்ன ப்ரூஃப் இருக்கு? யாருக்கிட்டயும் எந்த ப்ரூஃபும் இல்லதான் தெரியும். ஆனா பிரக்யாவோட பணம் கிடைச்சதும் நம்ம வீட்டு ஆளுங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த பொம்மைக்குள்ள யாரும் போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த இடத்துல பிரக்யாவோட பணம் இருக்குன்னா அவளை யாரும் கட்டி போட்டு இருந்திருக்கணும். அடுத்தது என்ன நடக்கும்? அந்த பொம்மையை தயாரிச்சவன விசாரிப்பாங்க. தப்பி தவறி அவன் மட்டும் என் பேரை போலீஸ்ல சொல்லிட்டான்னு வெயி, அதோட என் கதை முடிஞ்சதானே. இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது இதுல அபி மாட்டிப்பானா? மாட்டினாலும் மாட்டலாம். நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே அபி பேரை சொன்னாலும் சொல்லலாம். ஏற்கனவே அபிக்கும் பிரக்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனை பத்தி சொல்லுவேன். அவன் சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டதால பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவேன். நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இத பாருங்க, நீங்க மட்டும் அபி பேரை இதுல இழுத்து விட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லார்கிட்டயும் இந்த பிளானை நீங்க தான் போட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ ஒரு முட்டாளுங்கிறத திரும்பவும் நிரூபிச்சிட்ட. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.